ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு உழைக்கிற மக்கள். அந்த காலத்தில் உழைப்பு மட்டுமே மூலதனமாக இருந்துச்சு. உழைக்க மட்டும்தான் செய்வாங்க. எப்படி எப்படி வாழணும் அவங்களுக்கு தெரியாது. இப்போ டெக்னாலஜி என்னென்னமோ வந்து அவங்க தனிமையில் இப்போ என்னென்னமோ வந்துருச்சு டெக்னாலஜினால். ஆனால் அந்த காலத்தில் உழைக்கக்கூடிய மக்களுக்கு வந்து உழைக்க மட்டுமே தெரியும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்காக அந்த இதுலேயும் வறுமையில் வாழக்கூடிய எத்தனையோ உழைப்பாளர்கள் இருக்காங்க. நல்லா உழைப்பாங்க. ஆனால் அவங்களால வருமானம் ஈட்ட முடியுமா? முடியாது. ஏன்னா இப்போ உள்ள டெக்னாலஜி அறிவு அந்த அந்த காலத்தில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உழைக்கும் வர்க்கத்தில் ரொம்ப வறுமையால் வாடக்கூடிய மக்களுக்காக இந்த பாட்டை நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன். அதுலேயும் குறிப்பாக நம்ம மீனவ சமுதாயம் இருக்கல்ல, அவங்களுக்காகவும் இந்த பாட்டை நான் வந்து அர்ப்பணிக்கிறேன். ஓகேவா? ஏங்க, அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லோரும் உழைக்கிறாங்க. ஆனால் உழைக்கிறவங்களுக்கு அது சேர மாட்டேக்கி. கிடைக்கிறவங்க அதை பிரிச்சுக்கிறாங்க. ஆனால் உழைக்கிறவங்க தெருவில் நிற்காங்க. பலர் வாட சிலர் வந்து வாழ ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. இந்த பாட்டில் ஒரு லைனை நான் சொல்லி ஆகணும். இப்போ பெரிய வீடு இருக்குது, மண் குடிசை வீடு இருக்குது. அப்போ தென்றல் காற்று அடிக்குது. ஆனால் அந்த தென்றல் காற்று ஒன்லி அந்த பெரிய மாளிகைக்கு மட்டும்தான் போகுமா? இந்த மண் குடிசைக்கு வராதா? அப்போ காற்று எல்லாருக்கும் ஒன்று தானே, தென்றல் காற்று எல்லாருக்கும் ஒன்று தானே. அதே மாதிரி தான் பெரியவங்க சிறியவங்க நம்ம பாகுபாடு பார்க்கக்கூடாது. பெரிய முதலாளி சின்ன தொழிலாளி நம்ம பாகுபாடு பார்க்கக்கூடாது. எல்லோரும் ஈக்குவலாக ஒன்றுன்னு தான், நம்ம எல்லோரும் சமம் தான் சொல்லணும். அப்புறம் வந்து இப்போ மாலை ஆச்சுன்னா கண்டிப்பாக நிலா வரும், அப்படி தானே? இந்த காலத்தில் லைட்டெல்லாம் இருக்குது. பட் அந்த காலத்தில் லைட் எதுவும் கிடையாது, அப்படி தானே? அப்போ வெளிச்சம் எல்லாருக்கும் ஒரே பொதுவாக இருக்கக்கூடிய வந்து நிலா. சரி, ஏழையாக இருந்தால் அப்போ நிலா வந்து வெளிச்சம் தர மறுத்துடுமா? கண்டிப்பாக கிடையாது. பணக்காரங்களுக்கும் அந்த நிலா தான், ஏழைக்காரங்களுக்கும் அந்த நிலா தான். உனக்காக ஒன்று எனக்காக ஒன்றும் தெய்வம் ஒருபோதும் பிரித்து கொடுத்ததில்லை. அது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று. நம்ம தான் இப்படி இருக்குமே ஒழிஞ்சு இதில் சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது என்ன படம்னா, நம்ம புரட்சி தலைவர். கருத்துள்ள பாடல்கள்னால யார் இருக்கும்? நம்ம புரட்சி தலைவரை விட்டால் வேறு யார் இருக்கும்? அவர் தான் நல்ல நல்ல கருத்துக்களை வந்து மக்களுக்கு எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கணும், ஏழை எளிய மக்களுக்கு நம்மளோட கருத்துக்கள் எப்படி போகணும், அவங்க உள் மனசில் அடிமைப்பட்டு கிடக்கிற அந்த அடிமைத்தனம் எப்போ ஒழியும் அப்படின்ட்டு பார்த்து ரசித்து எழுதின அந்த கண்ணதாசன் சாராக இருக்கட்டும். சரி, இந்த பாட்டுக்கே ஒரு பொலிவுனா நம்ம டிஎம்எஸோட கம்பீர குரல். அப்படியே எம்ஜிஆர் சாருக்கு அது பொருந்தி போகும். ஸோ எவ்வளோ எம்எஸ் விஸ்வநாதன் சாரோட அவரோட இசையோட பிரமாதம் மொத்தமாக இதில் ஒரு வானத்தில் வரக்கூடிய ஒரு துருவ நட்சத்திரம் மாதிரி தான் இந்த பாட்டை நான் பார்க்குறேன். எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். இந்த காலத்தில் அவர் பிறந்திருந்தா மக்களை எப்படி கொண்டு போயிருப்பார்? அப்புள்ள மக்களுக்கு அவ்வளோ செஞ்சுருக்காரு. உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். யாருக்காக கொடுத்தார்? மண் குடிசை மாளிகை என்றால் தென்றல் வர மறுத்திடுமா? எப்பேற்பட்ட வரிகள்! ஐயோ, இதெல்லாம் காலத்தால் அழிய முடியாத ஒரு வார்த்தைன்னு கூட சொல்லலாம். இது என்ன படம்னு கேட்டிங்கன்னா, நம்ம படகோட்டி படம். புரட்சி தலைவர் நம்ம எம்ஜிஆரும் நம்ம சரோ அம்மா கன்னடத்து பைங்கிலி அவங்களும் நடித்த ஒரு அற்புதமான ஒரு காவிய திரைப்படம். இந்த பாட்டில் உங்களுக்கு எந்த லைன் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். சரியா? பாய்.